தாதர் பகுதி முழுவதும் சாலைகளில் குளம் போல் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்திருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தண்டவாளங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் விரைவு ரயில் உட்பட 5 ரயில்கள் சேவை ரத்து செய்யப்படுவதாகவும் தற்போது அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. வீதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் மக்களை வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் அவதியடைந்து உள்ளதாக தற்போது செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். மும்பையில் பருவமழை என்பது கடந்த சில நாட்களாகவே வெளுத்து வாங்கி வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு தொடங்கிய மழை தற்போது வரை விடாமல் பெய்து வருவதால் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பகுதிகள், தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் பகுதிகளிலும் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழல் என்பது நிலவுகிறது. பொது போக்குவரத்துகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த விதமான அசம்பாவிதமும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக அங்கு இருக்கக்கூடிய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள். பல்வேறு மாவட்டங்களுக்கு அந்த அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அதாவது தாழ்வான இடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியேற்றப்பட்டு அவர்கள் தங்கும் விடுதிகளில், சமுதாய கூடங்கள் உள்ளிட்டவைகளில் தங்க வைக்க ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இதே போல போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய கல்யாண் மற்றும் கசாரா இடையான ரயில் பாதையில் மரங்கள் விழுந்து அங்க போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ரயில் சேவை என்பது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல கசாரா மற்றும் டிட்வாலா ஆகிய இடங்களுக்கு இடையே, பகுதிகளுக்கு இடையான அந்த ரயில் போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 5 ரயில்கள் நிறுத்தப்பட்டு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அங்கு பெய்து வரக்கூடிய கனமழை என்பது தண்டவாளங்களில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இதனால் அந்த போக்குவரத்தை அனுமதிக்க முடியாது என்று ரயில்வே நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவிற்கு மும்பையை வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.